ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது காரமடை ரங்கநாதர் கோவில். இந்த கோவில் காரமடையில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே லொக்கேட் ஆகிருக்கு. கோவை மாவட்டத்தில் இருக்க புகழ்பெற்ற பெருமாள் கோவிலில் இதுவும் ஒன்று. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் காரமடைங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. எல்லா பஸ்ஸுமே இங்கே நின்று தான் போகும். இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலுக்கு நடந்தே கூட போயிடலாம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலாம். இந்த கோவில் தினமும் காலையில் 5:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீக்கியிருக்கும். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறையா டெம்பிள் விளாக்ஸ், நிறையா டூர் விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தண்ணீரும் புதர்களும் நிறைந்த பகுதி அப்படிங்கிறனால இங்கே நிறைய பேர் பசுக்களை மேயறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்படி இருந்த ஒரு நாள் ஒரு மாடு மட்டும் அதோட மடியில் பால் இல்லாமல் இருந்திருக்கு. இது தொடர்ந்து வர இதுக்கான காரணம் கண்டுபிடிக்க அந்த பசுவோட உரிமையாளர் போகிறாங்க. அப்போ ஒரு புதரில் தானாகவே அந்த மாடு பாலை சுரந்து வந்துச்சு. அந்த புதரை வெட்டிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து ரத்தம் வழிந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடைச்ச அசரீரி என்ன அப்படின்னா, இங்கே நான் ரங்கனாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த அசரீரிப்படி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே கோவில் கட்டி ரங்கநாதரை வழிபட்டு வராங்க. இந்த கோவில் 10 இல்லை 11ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. லிங்க ரூபத்தில் சுயம்புவா தோன்றின ரங்கன் இங்கே மூலவராக தரிசனம் தருகிறார். ஸ்தல விருட்சமாக காரை மரம் இருக்குது. இந்த மரத்தில் கல்யாணம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கயிறு கட்டி இங்கே வேண்டிக்கிறாங்க. இந்த ஊரில் முன்பு காலங்களில் காரை மரங்களும் தண்ணீர் மடைகளும் நிறையா இருந்ததால் அது காலப்போக்கில் காரை மடை என்று உருவானது அப்படின்னு பெயர் காரணம் சொல்கிறாங்க. விஷ்ணு பகவானோட வாகனமான கருடன் அன்னை மகாலட்சுமியோட நடக்க இருக்கிற திருமணத்தை காண வேண்டி ஆசை தெரிவிக்கிறார். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கருடனுக்கு தங்கிறதுக்கான இடமாக இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படித்தான் இந்த இடம் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாட்கள்லாம் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வருடம் மாசி மாதம் இங்கே தேர் திருவிழா நடைபெறும். அந்த தேர் திருவிழாவுக்கு எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் கலந்துப்பாங்க. அந்த தேர் திருவிழாவில் ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நடைபெறுமோ அது எல்லாமே இங்கேயும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேர் திருவிழாவான 2ஆம் நாள் மானோட தோலாலான பைகளில் தண்ணீர் நிரப்பி பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அது இந்த கோயிலோட சிறப்பு. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திவச காரியங்களை செய்ய மறந்தவங்க புரட்டாசி சனிக்கிழமையில் இங்கே செஞ்சுக்கலாம். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறையா டெம்பிள் விளாக்ஸ், நிறையா டூர் விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. டைம் இருக்கும்போது அந்த வழியாக போகும்போதோ இல்லை ஊட்டி போகும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய்.